பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகும் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவனின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் ஆராதனை வேளையிலே நாம் இந்த வேத வசனங்களை தியானித்தோம். தொடர்ந்து இந்த மலை பிரசங்கத்தை தியானிக்கிற வேளையில இந்த வார்த்தைகளை குறித்ததான காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக பேசுகிறார். எப்படிப்பட்ட குணமுள்ளவராய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் பிதாவின் சித்தப்படி செய்யாமல் ஆண்டவர்கிட்ட கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அவர் நம்மளை பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது, பரலோகத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஆகவே பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில் உரைத்திருக்கலாம், பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்தியிருக்கலாம், அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், பிதாவின் சித்தத்தின்படி நடந்தோமா, அதன் அடிப்படை ஊழியம் செய்தோமா என்பதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீசர்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கடைபிடிக்கணும். அதை நல்லா படித்து தியானம் பண்ணி அதை சட்ட ரீதியாக மாற்ற வேண்டும். வசனத்தை நம்முடைய ஜீவியத்தில் சட்ட ரீதியாக மாற்றி இது சரி இது தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை மனசுக்குள்ள பத்திரப்படுத்த வேண்டும். அதை கை கொண்டு போதிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை போன வாரம் நாம் ஒரு சில வசனங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 43-44 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாய் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம உலக நடப்பு நாட்டு நடப்புப்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நமக்கு அடுத்தவனை சிநேகிக்கணும், நம்ம சத்துருவை பகைக்க வேண்டும் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிற ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறதுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் இப்படிலாம் செய்ய ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. தம்முடைய சீசர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை இது. ஏன்னா எந்த பகையும் எந்த தீமையும் எந்த தீய காரியம் மனிதனால் செய்யப்படுகிறதோ அது பிசாசின் ஏவலால் செய்யப்படுகிறது. ஆகவே நாம் மனிதர்களை மன்னித்தால் சாத்தானை வெட்கப்படுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
அப்ப எல்லா ஆவிக்குரிய ரகசியம் அறிந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய எப்படி முடியும், இது எப்படி நடைமுறைக்கு வரும் என்பதல்ல. இப்படி செய்தால் உங்கள் எதிராளியை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள், சாத்தானை வெட்கப்படுத்துவீர்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய முக்கியமான ஒரு பணி என்னன்னா, அவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவன் தலையிலே கட்டி விடணும். சாத்தான் தலையில அவனை வெட்கப்படுத்தணும். அவன் நமக்கோ நம்முடைய எதிரே இருக்கிறவர்களுக்கோ சென்று முடித்து விடுகிற வேலையில, பகையை மூட்டி விடுகிற வேலையில அவன் சின்சியராக செயல்பட்டு கொண்டிருப்பான். அதன் அடிப்படையில அவன் சந்தோஷமா இருப்பான். ஆனா நாம ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தி இதை அபியாசப்படுத்தினால் சாத்தானை வெட்கப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜீவியத்துல சாத்தானை வெட்கப்படுத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியான ஊழியம். அல்லேலூயா. அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம் சூரியனை உதிக்க பண்ணி நீதிகள் மேலும் அநீதிகள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். புத்திரர்கள் இப்படி செஞ்சா நீங்க பரலோக பிதாவின் புத்திரர்கள். இப்ப இன்னொரு வசனத்துல நம்ம பார்த்தோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவ புத்திரர்கள். இப்படி எதிராளியாக இல்லாமல் நண்பராக பாவிப்பதோ, அப்படி செய்வதோ பிதாவின் புத்திராக மாறுவதற்கு ஒரு வழி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம் சூரியன் உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ரெண்டு குரூப். ஒரு குரூப் நல்லோர் குரூப், இன்னொரு குரூப் தீயோர் குரூப். அடுத்ததாக பார்க்கும்போது நீதி உள்ளவர்கள் ஒரு குரூப், அநீதி உள்ளவர்கள் ஒரு குரூப். ரெண்டு கூட்ட மக்கள் இங்கதான் இருக்காங்க. அப்ப நல்லவர்களும் தீயவர்களும், நீதிமான்களும் துன்மார்க்கரும், தீயோரும் நல்லோரும் இங்க இருக்கிறார்கள். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ரெண்டு பேருக்கே மழையை செழிப்பை பண்ணுகிறார். ரெண்டு பேர் விவசாயம் பண்ணாலும் விளைய பண்ணுகிறார். இல்லையா? அப்ப நல்லோருக்கும் தீயோருக்கும் கொடுக்கிறாரு. அந்த பரலோக பிதா நல்லவருக்கும் சாப்பாடு கொடுக்காரு, கெட்டவனுக்கும் தீமை செய்யவனுக்கும் சாப்பாடு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணமுடைய பரலோக பிதாவுக்கு நாம பிள்ளைகளா மாறணும்னா, புத்திரலாய் மாறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுபடி வேதவசனம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. உங்களை சிரிக்கிறதை நீங்கள் சிரிப்பினால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்கார் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. நம்மளை சிரிக்கிற ஆளை நம்ம சிரிச்சா அதனால என்ன ஒரு மேன்மை இருக்கு? ஆயக்காரர்களும் பாவிகளும் அப்படிதான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆயக்காரரும் அவங்களை சிநேகிக்கிறவங்க சிநேகிக்கிறாங்க, சிநேகிக்காதவங்க சிநேகிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆவிக்குரிய வட்டத்தை உலக வட்டத்தை பார்க்கும்போது சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பார்கள், சிநேகிக்காதவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அல்லேலூயா. இதனால ஒரு மேன்மை இல்ல. ஆயக்காரர் அப்படிதான் செய்தாங்க, அவங்களோட நீங்க என்ன சிறப்பா செஞ்சிட்டீங்க? அல்லேலூயா. அப்ப அவரை ஆயக்காரை காட்டிலும் நாம எப்படி இருக்கிறோம்? சிறப்பான குணமுடையவா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய தயை நம்மை ஆளுகை செய்யணும், இல்ல நாம கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் சகோதரை மாத்திர வாழ்த்துகிறால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்கார் அப்படி செய்கிறார் அல்லவா? அல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் இல்ல சகோதராக வந்தவர்கள், நம்மை நேசிக்கிறவர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது. வாழ்த்துவீர்கள், அவங்க மட்டும் நீங்க நல்லா இருங்க, நீங்க ஆசீர்வாதம் பாருங்க, மேன்மையா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா மற்ற நமக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் அப்படி சொல்றது இல்லை. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்றது உங்கள் சகோதரி மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அவங்களை கூட கனப்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தருடைய கிருபையினால நாம ஒருவரை நேசிக்க தான் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவரை வெறுக்க நமக்கு கட்டளை கொடுக்கப்படலை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஒருவரை நேசித்தான் நமக்கு உரிமை உண்டு, ஒருவரை பகைக்க நமக்கு உரிமை இல்லை.
ஒருவருக்கு தீமையான மொழிகளை பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடினாலே இல்லையா? அப்படி செஞ்சோம்னா அது நம்ம உள்ளத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கும். எதிராளி அதை வச்சு நம்ம போராடி கொண்டிருப்பான். உங்கள் வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீ இப்படி செய்கிறாய். அவன் தான் அதை செஞ்சு வச்சிருப்பான். அல்லேலூயா. அவன் தான் டூஸ் பண்ணி விட்டு நம்ம எதிராளியை பயக்கத்தக்கதாக 4 வார்த்தை பேசத்தக்கதாக நம்மகிட்ட தூண்டிட்டு நம்மளை பாதிப்போம். அல்லேலூயா. நீ இப்படி செய்யலாமா, நீ பயக்கலாமா, நீ யாருடைய பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, நீ என்ன செய்ய, எல்லாரையும் சிநேகிக்கத்தான் சொல்றேன்னு சொல்லி இதயத்தை குத்தி குத்தி ஒரு ஊசியை வச்சு குத்தி குத்தி நம்மளை சுட்டி காட்டுவான். அப்போ நமக்கு என்ன உண்டாகும்? மனஸ்தாம் உண்டு. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுவதற்கு அது ஏதுவாக சில நேரத்தில் இருக்கு. அல்லேலூயா. கிருபை பெற்றவர்களுக்கு, வெற்றியாளர்களுக்கு அது மனம் திரும்புவதற்கோ, வெற்றி இல்லாத ஜீவியவர்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்படையவும் அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆக பரலோகத்திலே உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோக பிதா, தேவகுமாரின் பிதா, நம்முடைய பிதா பூரண சற்குணர். அல்லேலூயா. பூரண சற்குணர், பூரணமான நல்ல குணங்களை உடையவர், சர்வ நல்ல குணத்தை உடையவர் பரலோக பிதா. அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கணும்னா நாமும் பூர்ண சற்குணம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உம்மையும் நீர் அனுப்புகிறாய் என்னையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. பரலோக பிதாவை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். தேவகுமார இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பூர்ண சற்குணராய் மாற முடியும், அவரை போல மாற முடியும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துல மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்கார ஆலைகளில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப மனுஷர்கள் நம்ம தானம் தர்மம் பண்றத மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது. அல்லேலூயா. தான தர்மம் வலதுகை கொடுக்கிறத இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்படி ரகசியமாக என்ன செய்யணும்? நற்கிரிகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்வது உன் இடதுகை அறியாதிருக்க கடவுளே. அப்புறம் அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் செய்யற தான தர்மங்கள் ஏதோ ஒரு வகையில யாரையாவது போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது நாம் சொல்லிவிடுகிறோம். அல்லேலூயா. ஆனா அதுல ரகசியம் காக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஞானமாக அந்த காரியத்தை நாம் சொல்லாதபடிக்கு, ஆண்டவர் அறியும்படிக்கு மற்றவர்கிட்ட அதை ரகசியம் நினைச்சுறது. சில எதிராளி பிசாசன அதை சொல்லத்தக்கதாக நம்மகிட்ட சூழ்நிலையை உருவாக்கும் பொழுதோ நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மனிதனை பார்த்து நமக்கு ஒரு ஏவல் வருகிறது என்று சொல்லி நாம் அதை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வார்த்தையை மீறுகிறதா இருக்கிறது. அப்படி செய்யாதபடிக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. நாம ரகசியம் நம்ம கொடுக்கிற காரியங்கள் ரகசியமா நாம காத்து கொண்டால் ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். மற்றவர்கள் இவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இவர்கள் எப்படி மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இவர்களுடைய இந்த காரியம் நடக்குது என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து அவர்கள் அப்படி செய்வதற்கு கர்த்தரால் ஏவப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற சத்தியத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அன்று நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியா உங்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்தையில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா.
அப்ப ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டிட்டு உள்ள ரகசியமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரகசியமாக ஜெபிக்கிற பொழுது வெளியரங்கமாய் ஆண்டவர் பலன் செய்கிறவராய் இருக்கிறார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகள் அனுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வீண் வசனமா பேசணும். இப்போ உள்ள காலத்துல ஷார்ட் ஜெபத்துக்கு மதிப்பு இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபிச்சா கொஞ்சம் பலன் இருக்கு, ரொம்ப ஜெபிச்சா ரொம்ப பலன் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ரீதியில நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேவைகளை ரத்தின சுருக்கமாக ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவர் சொல்லும்போது அதை அவர் கேட்டு பலன் அளிப்பார். ஏன்னா நம்ம தேவை என்னது என்று நமக்கு அவர் நாம சொல்றதுக்கு முன்னாலே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நமக்கு அவர் பலன் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆபத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாத தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபத்துக்கு பின்பதாக ஆண்டவரை துதிக்கிறோம். இடையில ஒரு முக்கியமான ஒரு காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். அல்லேலூயா. அடுத்த நாங்க யார் கடனாளிக்கு மன்னிக்கிறோம், நாங்க மன்னிக்கிறோம், எங்க கடனைகளுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட எங்கள் சோதனைக்குட்பட பிரவேசிக்க பண்ணாதையும் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல என்ன இருக்கு? ஆண்டவரை பிதாவை மகிமைப்படுத்தி ஜெபம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் முடிகிறது. இடையில 4 விதமான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒன்று, எங்கள் உணவு தேவை சந்திக்கப்பட வேண்டும், எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். அடுத்ததாக எங்கள் சோதனைக்கு உட்பட பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.